சரி, வாசிக்கிறதற்கு தீவிரமாயிருக்கிறீர்கள், பெற்றுக்கொள்வதற்கு சத்தத்தை காணும் பார்த்தீங்களா? அதி தீவிரமா? சரி, இந்த 1 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பிரசங்கம் கேட்டுட்டீங்க, நிரம்பி இருக்கா? கேமராவை சொல்லி உங்க காட்டணும். நிரம்பிச்சுன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் இப்படியே உங்களை ஆசீர்வாதமாக ஆசீர்வதியாதிருப்பாராக. அப்ப என்னதான் செய்றீங்க? என் வார்த்தையை கேட்டு, நான் இதுலதான் உபதேசமே பண்ண வேண்டியது, அதன்படி செய்கிறவனை நான் கண்மலை ஆகிய என் மேல் என்ன செய்வேன்? கட்டுவேன் என்று சொன்னார். இப்படி இருக்கும் பொழுது கட்டப்பட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். வேத வசனம் ஒரு நாளும் பொய்யிறையாது. ஒருவேளை தாமதித்தாலும், ஒருவேளை தான் சொல்றேன், அது நிறைவேறாமல் என்ன செய்யாது? போகாது. அப்புறம் எதுக்கு வாக்குத்தத்த வசனம்? சிலருக்கு தொண்டை வறண்டு போய்விட்டது போல இருக்கிறது. சிலர் என்ன சற்று வித்தியாசமா பார்க்குறீங்க. இந்த வாரம் பூர்த்தி செய்ய போறாரு. என்ன புதுசா சொல்ல போறாரு? ஏற்கனவே நிறைய என்ன செஞ்சுட்டாரு, சொல்லிட்டாருன்னு நினைக்கக்கூடிய மனநிலைமை இருக்கலாம். தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை ஆயத்தப்படுத்தாவிட்டால், நமக்கு தெரிஞ்ச உதாரணத்தையே சொல்லிடுறேன். மரியாள் இயேசுவிடத்தில் வந்து திராட்சரசம் இல்லை என்றாள். காலியா போச்சியா? அப்ப அவர் சொன்ன பதில் என்ன? உனக்கும் எனக்கும் என்ன? அடுத்த வார்த்தை தான் ரொம்ப மோசமான வார்த்தை, என் வேலை. அப்ப என் வேலை வரலன்னா என்ன நடக்காது? காரியம் நடக்காது. உங்களை அந்த இடத்துல வச்சா என்ன செஞ்சிருப்பீங்க? ஆண்டவரே சொல்லிட்டாரு, வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வழியை பார்த்து போயிருப்பீங்க. ஆனா அவர் முதலாவது செய்த அற்புதம் தான் கானாவூர்ல. அப்ப முதலாவது செய்த அற்புதம் என்று வரும்போது அவளுக்குள்ள எவ்வளவு மன போராட்டம் வர முடியும்? முடியுமா முடியாதா? நீங்க எவ்வளவு தேவ நன்மை அனுபவிச்சிருக்கீங்க? உங்களுக்கே இந்த கதினா எதையுமே பார்க்காத அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கையோட அவர் ஆண்டவர், அவர் நமக்காக வந்தார். திராட்சரசம் செய்யறதுக்காக வந்தார். அவர் திராட்சரசம் செய்ய வரல, மனிதனுடைய குறைவுகளை சந்திக்கும்படியாய் வந்தார், தேவைகளை நிவர்த்தியாக்கும்படியாய் வந்தார். ஆகவே மனிதனுக்கு உதவியாய் வந்தபடியினால நிச்சயமா நான் கேட்கும்போது அவர் என்ன செய்வார்? அது அவளுக்குள் இருந்த நம்பிக்கை. இரண்டாவது, அவரை பெற்றெடுத்த தாய். பெற்றெடுத்தாளா? நான் அவருக்காய் ஒரு தியாகம் செய்திருக்கும் போது எனக்காக நிச்சயமா அவரும் கண்டிப்பா செய்வார். 2 காரியங்களினாலே ஒரு காரியம் உறுதிப்படுகிறது போல அந்த நம்பிக்கை நிமித்தமாக திரும்ப போய் ஆண்டவர் எதுவும் பேசினாலா மரியாள்கிட்ட? ஆனா புத்திசாலித்தனம் ஒன்று செஞ்சுட்டா. என்னது? வேலைக்காரப்பான்னு சொல்லிட்டேன். அவர் எதா சொல்லுவாரு, அதன்படி
ஆனா சொன்ன வார்த்தை வேலை வரவில்லை அப்படின்னா ஒன்றும் செய்வே. ஆனா நம்பிக்கையோட சொல்லிட்டு போயிட்டா பணிவிடைக்க எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்தினா இதுவரைக்கும் பருகாத ஒரு திராட்சை ரசத்தை மிக சுவையா கொடுத்தார. அப்போ வாக்தத்த வசனத்தை மாசம் மாசம் கேட்டுவிட்டு அப்படின்னு முரட்டு ஏப்ப விட்டுட்டு போனோம்னா என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன். அதற்குண்டான ப்ரிப்பரேஷன் இல்லாதபடி வாக்குத்தத்தம் தானா செய்யாது, நடக்கவே நடக்காது. பைபிளையே கரைச்சி குடிச்சு முழுங்கினா கூட என்ன செய்யாது, நடக்காது. நடக்க வேண்டும் என்றால் தேவன் சொன்ன காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக நாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆயத்தப்பட்டவர்கள் மட்டும்தான் உள்ளே பிரவேசித்தார். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். இன்னைக்கு அற்புத அதிசயம் பேச மாட்டேன், நேரா சப்ஜெக்டுக்குள்ளே நான் வர விரும்புகிறேன். எல்லாவற்றாலும் நிரப்புகிற என்று சொல்லப்பட்ட தேவ சபை இதன் காரியங்களை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு பேச இருக்கிறேன். சபை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதா இருக்க வேண்டும் என்பதனால சபைக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிற தேவனா இருக்கிறபடினால அவர் எப்படி செயல்படுத்துகிறார் என்றால் ஒரு ஊழியர் மூலமாய் அந்த சபை அவர் என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுத்துறார். இப்ப நான் ஒவ்வொரு காரியமா நான் அதில் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஊழியரின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட தேவனை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற, தொடர்ந்து அவருக்கென்று வாழ்ந்து தேவனுடைய நன்மைகளை காண இருக்கிற அந்த மக்களை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஊழியர் மூலமாய் அவர்களை என்ன செய்தார் என்றால் ஆயத்தப்படுத்தினார். ஆனால் அது நிகழ்ந்ததா என்றால் அந்த அதிகாரத்தை எவ்வளவு பேர் வாசித்தீங்க? ஸ்தோத்திரம், 2 பேர் வாசித்திருக்கீங்க. நல்லது. நானும் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். தெரிந்து கொள்ளுங்கள், அதை செயல்படுத்தி பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த புஸ்தகத்தின் மைய கருத்து என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் கிறிஸ்துவும் சபையும். கிறிஸ்துவும் சபையும். கிறிஸ்து எதற்கு சொந்தக்காரர்? சபைக்கு சொந்தக்காரர். சபை யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்கு சொந்தம். நம்ம இப்போ அப்படி இருக்கோமா? இப்போ பைபிள் பார்த்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நாம் இவ்விதமா இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, திருவிருந்தும் எடுக்கிறோம், தேவனோடு நல் உடன்படிக்கையும் பண்ணியிருக்கிறோம். சிலர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு காரியங்களும் நம்மை தேவனோடு சொந்தமாக்க கர்த்தர் செய்திருக்கும் போது நம்ம அவருக்கு சொந்தமா இருக்கணுமா இல்லையா? அது என்னது? பப்பட்டு வாய் திறந்து மூணு மாதிரி இருக்கு. பப்பட்டு வாயை திறந்தா என்ன வராது, அதுக்கு பதிலாக இன்னொருத்தையும் சத்தம் போடணும். இப்ப நான் சத்தம் போட வேண்டியதா இருக்கு. கிறிஸ்துவும் சபையும் பிரிக்க முடியாத ஒரு இணைப்புள்ள ஒன்று. அப்படி இணைக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு திருச்சபை கடந்து சென்றால் திருச்சபையில காணப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் எல்லாரையும் கர்த்தர் ஒன்று போல ஆசீர்வதிக்க முடியும். ஏனென்றால் அவரிடத்திலே வேற்றுமை நிழல் இல்லை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட அவருக்கு சொந்தமான ஜனத்திடத்திலே அவரால் செய்யாமல் இருக்க முடியுமா?
குடும்பம் பிள்ளைகள் என்று இருக்கிறது. பிள்ளைகள் பசியா துடிக்கிறாங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. அப்பா அம்மாட்ட பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? பேச மாட்டேன்றீங்க. கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஈவுன்னு போடாம நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா ஏன் செய்ய மாட்டாரு? வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்றார். வாக்கு தத்தத்தின் மூலமாய் உங்களோட வாக்கு பண்ணுகிறார். என்ன செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன், அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் கர்த்தர் சொல்வார். நான் எதிலெல்லாம் குறைந்திருக்கிறேனோ, எதிலெல்லாம் குறைப்பட்டு இருக்கிறேனோ, அந்த குறைவுகள் நிறைவாகத்தக்கதாக சரியான ஆலோசனை நமக்கு தருவாரா, தரமாட்டாரா? அப்போ ஆலோசனை கர்த்தர் சகல ஆலோசனைகளையும் கொடுக்கும் போது அந்த ஆலோசனைப்படி செய்தால் எனக்கு எப்படி கிடைக்காம போகும்ன்ற ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகள் பசியா இருக்கிறது என்று அறிந்தால் காசு இல்லைனாலும் எதையாகிலும் ஒன்றை செய்து தன் பெற்றெடுத்த பிள்ளைகள் பசியால் வாட அவர்கள் விரும்பவில்லை என்றால் தேவன் சிலுவையில் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கும் போது எப்படி செய்யாம இருப்பாரு? ஏன் செய்யலைன்னா கேட்டுட்டு என்ன செய்ய வேண்டியது? போயிட வேண்டியது. நியூஸ் கேட்டுட்டு எப்படி போறாங்களோ அதை போல போயிட வேண்டியது. நியூஸ் பேப்பரை வாசிச்சுட்டு எப்படி போயிடறாங்களோ அப்படியே போயிட வேண்டியது. யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு என்ன செய்ய வேண்டியது? அப்படியே போயிட வேண்டியது. இவ்விதமாக செயல்பட்டால் எதிர்பார்ப்பு இல்லை, வாஞ்சை அதிகமா இல்லை, காத்திருப்பு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் குறைந்திருக்கு. இதற்கு காரணம் நம்மை தேவனுக்கு ஏற்ற விதத்திலே இன்னும் சரியாய் உருவாக்கி கொள்ளவில்லை என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, அந்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து 21 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் விசுவாசிகளின் மீட்பு என்று போட்டு. யாருடைய மீட்பு? அப்ப விசுவாசிகள் மீட்கப்படுவார்களா, பட மாட்டார்களா? மீட்கப்பட்டவர்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தானே விசுவாசிகள். அப்போ விசுவாசிகளின் மீட்பு என்று வரும் பொழுது அந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்காய் அந்த விசுவாசிகள் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா இல்லையா? வசனத்தை எடுத்துக்கொள்கிறேன். பிலிப்பியர் எடுத்துங்க. ஒன்றாம் அதிகாரம் எபேசியர் 1:23. எபேசியர் 1:23. சரி, அப்ப கிறிஸ்துவை கொண்டுதான் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறார்? அப்ப கிறிஸ்து இல்லை என்றால் மற்ற எல்லாம் இருக்கு. சபை இருக்குது, சபையில் ஆராதனை இருக்குது, பாட்டு இருக்குது, செய்யப்பட வேண்டிய எல்லா காரியங்களும் செய்யப்படுது. ஆனா யார் மட்டும் இல்லை? கிறிஸ்து இல்லை என்றால் கிறிஸ்துவை கொண்டு செய்யப்படுகிற காரியங்கள் செயல்படுத்தப்படும் பொழுது கிரியை நடப்பிக்குமா? நீங்க விளங்குற சொல்ல, லைட்லாம் இருக்கு, ஃபேன் இருக்கு, கரண்ட் இல்லைன்னா நாங்க இன்வெர்டர் போட்டுக்கோம் பாஸ்டர் அப்படி சொல்றீங்களா? கிறிஸ்து இல்லாமல். அப்ப 3ஆம் வசனத்திலிருந்து நான் அதை பார்க்கும்போது விசுவாசிகளுக்கு பவுலடியான் தெளிவுபடுத்துகிறார். அங்கே சோர்த்துக்கு இல்லாதவனா வந்து உட்கார்ந்து சபையில நம்ம என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அவர் சபைக்கு வரும்போது அநேக குறைச்சல்கள் இருந்திருக்கலாம்.
உலகத்துல நிறைவு இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? குறை வர முடியும். விதமாய் சிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்கு இறையை ஆயத்தப்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் கூட சில வேளையில சிங்கக்குட்டிக்கு கொடுக்க கூடாமலும் போகலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தால், ஏன் நம்மை பசியினால் வருந்த விடுகிறவர் நம்முடைய தேவனால் வைத்து அடிக்கவே மாட்டாரியா? அப்போ உலக வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருந்திருக்கும். ஒவ்வொரு விதமாய் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டு சென்றிருப்பார்கள். அதுல சந்தேகமே இல்லை. ஆனா எவ்வளவு நிறைவோடு நடத்தினாலும் வாழ்க்கையிலே ஏற்பட்ட குறைவுகளால் ஒரு வெற்றிடம் உண்டாகுமா? அந்த வெற்றிடத்தின் நிமித்தமாக சோர்வுகள் வர முடியுமா? கவலைகள் வர முடியுமா? தேவனை நேசிக்கிறதுல, தேவனை பின்பற்றுகிறதுல, தேவனை ஆராதிக்கிறதுல, தேவன் சொல்லுகிற காரியங்களை செயல்படுத்த குறை வருமா? வராதாங்க? தேவன் எதற்காக நமக்காக வந்தார்? நாம் குறைபடாமல் நிறைபட்டு நிறைவாயிருந்து ஆண்டவரை நன்றியோடு துதித்து ஆண்டவரை நன்றியோடு மகிமைப்படுத்தி தொடர்ந்து வாழ்வதற்காகத்தானே வந்தார். அப்ப குறைவுகளை உண்டு பண்ணுகிறவன் அல்லது ஏதோ ஒரு குறைச்சலினாலே ஒரு குறை வந்தாலும் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் செயல்படுவது மாறி இருக்குமா? மாறி இருக்காதா? மாறி இருக்கு. ஆனா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஒரு காலத்துல கஷ்டப்பட்டேன், இப்ப கஷ்டம் என்ன செஞ்சிருக்கு? மாறி இருக்கு. ஒரு காலத்துல கவலையோட இருந்த கவலை மாறி இருக்கு. ஒரு காலத்துல பிரிவினையோட வாழ்ந்து வந்த பிரிவினை மாறி இருக்கு. எல்லா நிலைமைகளும் மாறி இருக்கு. ஆகவே இதுவே சதம் என்று சொல்லி அப்படியே இருந்துட்டாங்க. அப்ப இதுவே சதம் என்று சொல்லி பெற்ற நிறைவோடு இருந்தா ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குமா? இல்லையா? இருக்குமா? நிச்சயமா இருக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம். அப்ப கூட கொடுக்கப்படுகிறது கிடைக்குமா? கிடைக்காது. இந்த விசுவாசிகள் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளே வளர ஆரம்பித்த பின்பு தேவன் பற்பல மாறுதல்கள் இந்த சபைகளை செய்திருக்கிறார். அப்படி வந்தது பின்பு தேவனுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்த பின்பு சரி தேவனை தேடினா எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? இதுவோடு போனா போதும் என்றிருந்த அவர்களை இன்னும் வளர செய்யும்படியாய், இன்னும் அதிகமாய் தேவனை தேட செய்யும்படியாய், தேவனுடைய காரியங்களிலே அதிகமாய் பிரியப்படி செய்யும்படியாய் அவன் சொல்றான். 3ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய. அப்ப இந்த சபையில எது குறைவா இருந்துச்சு? பொருளாதாரம் இருந்துச்சு, சரீர குறைபாடுகள் மாறிடுச்சு, வாழ்க்கையில காணப்படுகிற பலவிதமான குறைபாடுகள் மாறிடுச்சு. எதிர்காலம் இப்போ இப்படித்தான் இருக்கு. நல்லா இருந்தாலும் நம்பிக்கைக்குரியதா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே வைத்திருந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சகல ஆசீர்வாதமும் இல்லையே. இப்ப நம்மகிட்ட இருக்கா? இப்போ உங்கள்கிட்ட கேட்டா சொல்லுங்க, வண்டி வச்சிருக்கேன் பாஸ்டர், ஏசி மாட்டிட்டேன் பாஸ்டர், கார் வாங்கிட்டேன் பாஸ்டர், இப்போ 1க்கு 2 கார் இருக்கு பாஸ்டர், வீட்டில் கூட வாஷிங் மிஷின் இப்போ 1 இல்லை 2 3 இருக்கு, எல்லாமே நிறையா இருக்கு. சரி, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருமா? நிச்சயமா தர. யாக்கோபுக்கு எவ்வளவு நிறைவானதா இருந்தாலும் அவனுக்கு என்ன கம்மியா இருந்துச்சு? அவன் சொல்றான், ஒரு கோலோடு கூட என்ன செய்தேன், என் வாழ்க்கையை தொடங்கினேன், வெறுங்கையோட தான் போனேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் 2 பெரிய பரிவாரங்களை கொடுத்தேன். அவ்வளவு பெரிய 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்து மாமனார் வீட்டில் பலவிதமான நிலைமையில அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, ஏப்பம் விட்டா கூட கர்த்தர் அதெல்லாம் மாற்றி
குறுகிய காலத்துல பன்மடங்கு ஆசீர்வதித்து பெருக செய்து இப்ப நிறைவோட ஊரை நோக்கி போயிட்டு இருக்கான். அது போயிட்டு இருக்கும்போது தெய்வ சமூகத்தில் தனித்து காத்திருந்த போது அவன் சொன்ன காரியம், நீர் என்ன செய்யணும்? அவனுக்கு என்ன கம்மி? நமக்கெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே கொஞ்சம் இருக்கிறதுலே நம்மள என்ன செய்ய முடியல, பிடிக்கவே முடியல. ரொம்ப நிறைவாயிடுச்சுன்னா பிடிக்கவே முடியாது. இது கஷ்டப்படுத்திருக்க அவங்களுக்கு சொல்லல. அவ்வளவு நிறைவா இருந்தாலும் கூட நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை, அவரும் கேட்டவொன்னு கொடுத்துட்டாரா? போராடி போராடி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டாங்க. அந்த போராடி ஆசீர்வாதத்தை கேட்டதுனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றதுனால பேரை மாத்திட்டாரா? எவ்வளவு ஏமாத்துக்கான, யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் ஏமாத்தணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். எப்படி எப்படி நடிக்கணும்னு நல்லாவே தெரியும். பேரை மாத்தினாரு, அவனை மாத்தினாரு, புது பெயரை கொடுத்தாரு, இஸ்ரவேலன்னு நீ ஆசீர்வதிக்கப்படுவாயா. அப்போ நமக்கு நிறைவு வரும் பொழுது, நிறைவான நிலைமையிலே கர்த்தர் நம்மை நடத்தும் போது எதுக்காக அதிகமா ஜெபம் பண்ணணும்? உன்னதத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அதிகமா ஜெபம். நம்ம முழங்கால் படிக்கிறோம்னா என்ன ஜெபம்? ஒன்று மன்னியும், ஆண்டவரே பாவி என்ன மன்னி. ரெண்டாவது ஜெபம் என்னது? என்ன ஆசீர்வதி. அதுக்கு மேல உள்ளது நான் சொல்ல விரும்புறது. இதை தாண்டி அடுத்த இலைக்கு என்ன செய்யறது இல்லை, போகிற இதை கேட்டு முடிக்க முன்னாடியே என்ன செஞ்சு போகுது, ஜெபமே முடிஞ்சு போகுது. அப்புறம் எப்படி உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால நம்ம நிரப்ப முடியும்? அப்படி உன்னத ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்பி இருந்தா உங்க ஆவிக்குரிய ஜீவி எப்படி இருக்கும்? நீங்க ஜெபம் பண்ணவே வேணாண்டா, நீ கஷ்டப்படவே வேணாம், எல்லாம் தானாவே நடக்கும். இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவான், தானா பழுத்த பழம் சுவையா இருக்கும், ஆனா புகை வச்சு கல் வச்சு பழுக்க வச்ச பழம் பழமா இருக்கும், ஆனா என்ன இருக்காது. இப்ப நம்ம வாழ்க்கையில பழம் இருக்கு, ஆனா என்ன இல்லை. இதுதான் காரணம். தேவன் எவ்வளவோ செய்திருக்கிறார், எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ தீர்க்க முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக போராடி 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 காரியங்களை செய்த நம்ம அப்படியே ஒடுக்கி போட்டாலும் கூட கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன், மாறாத தேவன் நம்ம மேல இறங்கும்படியாய், ஏன் இறங்குகிற தேவனால் எல்லாம் கூட. ஆகவே இரக்கமாய் இருந்து, மன உருக்கமாய் இருந்து, நீடிய சாந்தமாய் இருந்து, கிருபையாய் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து எப்போல்லாம் பைபிள் படிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு ஆலோசனை தந்து, மகனே மகளே குடும்பமே, நான் காட்டுகிற வழியில் நடந்து என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றாதான் பின்னாடி என்ன செய்ய மாட்டோம், நடிக்க மாட்டோம். நடிகர் திலகமா என்ன செய்ய மாட்டோம், நடிக்கலன்னு சொல்லுங்க. நடிப்பு நம்ம இடத்துல இருக்கா இல்லையா? ஜோமனட்டாலும் ஜோமனவங்களை போல நடிப்பாங்க. தேவ சமூகத்துல வெளியே சும்மா எப்படியோ, ஆனா அவ்வளவு பயபக்தியா வந்து, இவங்கள பயபக்தியா இருந்தா யார மாதிரி தான் இருக்கணும், இவங்கள மாதிரிதான் இருக்கணும்னு சொல்றபடியா. சில வேளையில நினைச்சுக்கிறான், கர்த்தர் என்ன பயங்கரமா பயன்படுத்துகிறார்.
என்ன பயன்படுத்துறாரு சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லியிருக்கலாமே. கர்த்தர் என்ன பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். என்ன பயன்படுத்தினார்? உன்னதத்தின் ஆசீர்வாதம் இருக்கா? வேற எல்லாம் உங்ககிட்ட நிறைவா இருக்கலாம், காசு நிறைவா இருக்கலாம். ஒருவேளை ஒரு காலத்துல உங்க பாக்கெட்ல காசு இல்லாம இருக்கலாம், இப்ப என்ன இருக்கலாம், நிறைய இருக்கலாம். கிரெடிட் கார்டு கூட இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா உன்னதத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறதா? இயேசு வந்ததின் நோக்கம் உலக ஆசீர்வாதத்தையும் தரணும், உன்னதத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி ஆண்டவரோடு கூட எப்பொழுதுமே ஓட வைக்கும். பவுல் ஒரு கோடீஸ்வரன் தான். நாம தான் என்ன செஞ்சிருப்போம், அது பாட்டில் கப்பலில் வர பிஸ்னஸ் ஓடட்டும், அதில் வர்ற காசு இப்போ நானா போய் இது பண்ண போறேன், என் பங்குக்கு அது வந்துக்கிட்டே இருக்கட்டும். ஊழியத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் எதுல இருந்து பார்த்துக்கலாம், அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஊழியத்தில் ஆண்டவர் கொடுக்காரோ கொடுக்கலையோ, தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சு 1 10 100 அதுல வாழ்வேன் என்றெல்லாம் நினைக்கணும். அழகாக எழுதுகிறான், எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாய் நான் கருதுகிறேன். ஆண்டவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். அடுத்து ஒரு வார்த்தை சொல்றான், எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும். ஏன் நஷ்டம் என்று என்னணும்? லாபமா இருக்கதா நஷ்டம்னு நினைச்சோம்னா திரும்ப அந்த பக்கம் நிச்சயம் வைக்க மாட்டோம், தலை வச்சு படுக்க மாட்டோம். இந்த வர பிரசங்கம் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், அதுக்கு நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. முக்கியமானது, நீங்க தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் சகல காரியத்தை நிச்சயமா உங்களுக்கு செய்வார். ஒன்றிலும் குறைபடாதபடி உங்களை காப்பார். அப்படி நிறைவு வந்த உடனே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உன்னதத்தில் ஏதாகிலும் ஒரு ஆசீர்வாதம் 2 ஆசீர்வாதம் அல்ல. ரோமருக்கு எழுதின நிருபத்துல கூட 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சரி நம்ம செடியா இருக்கணும், ஸ்திரப்படணும்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் போட்டிருக்கா? இன்னைக்கு நம்ம ஏன் ஸ்திரம் இல்லாம இருக்கோம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவா இருந்தா எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன். அவன் சொல்லுவான், நான் ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டேன், என்னால் வாழ்ந்திருக்க முடியும், தாழ்ந்திருக்கவும் முடியும், எந்த நிலைமையிலும் என்னால மனரம்யமாய். அவன் எல்லா நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க முடிந்ததுனால என்ன நஷ்டப்பட்டு போனான்? கையேந்தனானா? யார்ட்டையா போய் எதுக்கா தேவைன்னு போய் நின்னானா? ஒரு குறையும் வரலையே. அவன் நிறைவு வச்சிருக்கும் போது கூட, நீங்க பணக்காரன் கூட தேவை இருக்கு, எல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு கூட தேவைன்னு இருக்கும். ஆனா எல்லாத்தையும் ஆண்டவரை கண்டு நஷ்டமும் குப்பையுமா எண்ணி விட்டு, எல்லாத்தையும் உதறி விட்டு ஆண்டவரே சதம் என்று வாழ்ந்த அவனுக்கு கர்த்தர் பாக்கெட் வெறுமையாக என்ன செய்யல விடுது. எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய அனுபவத்துல பார்த்திருக்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் குறைபடாதபடி அவரால் நடக்க முடியும். ஆகவே தேவனை நான் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து உன்னை அவருடைய பிள்ளையா மாற்றி அவருடைய நல்ல வார்த்தைகளினாலே உன்னை நடத்தி செல்லும் போது ஒரு நிறைவு பெற்ற பின்பு எதுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதற்காக? ஸ்திரமா இருப்பதற்காக. ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புல, ஞானஸ்நானம் பெற்றா ஞானஸ்நானத்துல ஸ்திரமா இருக்கணும். எப்படி உடன்படிக்கை பண்றோம்ல, பாவத்துக்கு மறிக்கிறேன், நீதிக்கு படைக்கிறேன். ஆனா ஞானஸ்நானம் பெற்றுட்டு
பாவத்துக்கு உயிர்த்து நீதிக்கு செத்து பிஸ்டடா போயிடுது. ஞானஸ்தானம் பெற்று இருக்கிற நம்ம எத்தனை பேர் பாவத்துக்கு கம்ப்ளீட்டா மறைச்சிருக்கோம். நேற்று ஃபாஸ்டிங் பீரியட்ல பேசும்போது சொன்னேன், நம்மகிட்ட வர்ற பாவத்துல ஒரு பெரிய பாவம் இருக்கு அப்படின்னு. விசுவாசத்தினால் வராத யாவுமே, உங்கள்கிட்ட இருக்க எல்லாம் விசுவாசத்தினாலே வாங்கினீங்க. ஹலோ, விசுவாசத்தினாலே எல்லாம் வாங்கிக்கிட்டோம் இல்லை? காசு இருக்கு. நேற்று அதை விளக்க முடியாது சொன்னேன். அன்னைக்கு தேவை இருந்துச்சு, ஆண்டவடத்துல போனேன், கேட்டேன், கர்த்தர் அதை எனக்கு கொடுத்தாரு. இப்போ நான் நிறைவா இருக்கேன். வாங்கக்கூடிய பொருளை மாதிரி 10 பொருள் என்கிட்ட வாங்க காசு இருக்கு. ஆனால் நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இதை வாங்கலாமா? நான் இதை எனக்கு தேவைன்னு நான் அறிகிறேன், நீர் பார்த்து எனக்கு தந்தா நான் எடுத்துக்கிறேன். இப்படி ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யறோமா? அப்போ பாவம் இருக்குதா இல்லையா? தேவனுக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசி ஆனா நான் எதை வாங்கினாலும் எந்த அடிப்படையில் வாங்க வேண்டியதா இருக்கு? விசுவாசித்தே வாங்க வேண்டியது. காசை வச்சு இல்லை, எனக்கு ஃபைனான்ஸ் நிறையா கொடுக்குறான்னு சொல்லி ஃபைனான்ஸை வச்சு இல்லை, எதை வச்சும் இல்லை, தேவனுக்கு நிறைவா கொடுத்துருக்கிறார். ஏன்னா எல்லாம் எதையும் வாங்க முடியும்னா கூட அவருடைய அனுக்கிரகத்தோடு வாங்க. அது எவ்வளவு சந்தோஷம் தருதுன்னு அது வாங்கி பார்த்தா தான் தெரியும். ஒரு நாள் ஒரு இடத்துல நம்ம போயிருக்கும்போது ஒரு காரியம் கொடுத்தாங்க, நான் அதை அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு அதை தேவை இருந்துச்சு. ஆண்டு சொன்னா வேணாம் கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து இறங்கினேன். அதை காட்டிலும் மிகவும் மேன்மையான ஒன்றை கையில் கொடுத்தா அது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுத்துச்சு தெரியுமா? அவங்க கொடுத்ததை நான் திரும்ப கொடுத்துட்டு எனக்கு தேவை இருந்துச்சு, அது கிடைச்சா நல்லதாக தான் தெரிஞ்சு. ஆனால் அதை அப்படியே நேரடியாக வாங்காம ஆண்டவருடைய வார்த்தைக்கா வேணான்னா ஓகே. இப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த சந்தோஷம் மற்ற எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் இது போல நம்ம வாழ்ந்து 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 வந்திருப்போம் என்றால் நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கும்? மலை மாதிரி இருந்திருக்கும். என்ன மலையா பார்க்குறீங்களா? சிலையா பார்க்குறீங்க? எதை பார்த்தாலும் சரி, சிம்ம சொப்பனமா பார்த்தாலும் சரி, உள்ளதே உள்ளதுன்னு தான் சொல்லுவேன். இல்லாது இதுக்கு மிஞ்சினது என்ன தீமையினால் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. சத்தியத்தை சத்தியமாய் யாராங்கிட்ட வந்து நிறைய காசு கொடுத்தா கூட சந்தோஷமா இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. வேதத்தை பிடிச்சி சொல்றேன், எது கொடுத்தீங்க? எது கொடுத்தீங்க? இல்லை உங்களுக்காக வச்சுங்க. நான் அப்படி எடுத்துக்கொண்டவனே கிடையாது. ஒரு பைசா அப்படி எடுக்க மாட்டேன். அதனால தான் இம்மட்டும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் முடியாம வந்தாலும், நான் அவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறதுனால அவரும் எனக்கு. அதைத்தான் தானியேல் சொன்னான், ராஜாவே உமக்கும் நான் எப்படித்தான் இருந்தேன், தேவனுக்கும் எப்படித்தான் இருந்தேன், ஆகவே சிங்கங்களின் வாய்க்கு என்னை ஒப்பு கொடுக்கல. 1000 பிரச்சனை உங்களுக்கு எதிராக வரலாம், 1000 போராட்டம் வரலாம். நீங்க நம்பினவங்க, உங்க உறவுக்குரியவங்க, உங்களுக்கு உங்களை உயிரை கொடுத்து நேசிக்கிறவங்க உங்களுக்கு துரோகம் செய்தாலும் கூட அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு முன்பதாக என்ன செய்வார்? தம்முடைய தூதனை அனுப்புவார். அந்த அடைக்கப்பட்ட இருக்கிற இடத்துல அடைப்பெல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவார். தீமைகளெல்லாம் எப்படி மாற்றிடுவாரு? நன்மையா மாற்றிடுவாரு. சாபத்தெல்லாம் ஆசீர்வாதமா மாற்றிடுவாரு. தோல்விகளை எல்லாம் ஜெயமாக மாற்றுவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னை எல்லாவற்றிலையும் அவரால் நிச்சயமாய் விட்டு சிறக்கப்பட முடியும்.
அதனால தான் சொல்றேன், ஆவிக்குரிய வரம் நமக்கு தேவை. அதனால தான் எபேசியருக்கு பவுலடியான் சொல்லும் பொழுது, உலக ஆசீர்வாதம் உனக்கு வந்துருச்சு, உலக காரியம் இருக்கு, என்னதான் இருந்தாலும் அதுவே சதமன்று என்ன செய்யாத, வாழாத. எத்தனையோ ஆண்டவருக்கு கண்டு ஊழியத்தை விட்டு வந்தவங்களா பின்பு என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா கலப்பையின் மேல கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதே இல்லை. நம்ம எத்தனை தடவை பின்னிட்டு போயிருக்கோம். ஆனா கர்த்தர் என்னைக்காவது நம்மளை தள்ளி இருக்காரா? நம்ம மேல வைத்த நேசம் பெரியது, அவர் நம்ம மேல வைத்த இரக்கம் பெரியது. எத்தனையோ விசை அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போய் அவருடைய சத்தத்தை கேட்காம நம்ம மன விருப்பத்தின்படியே ஓடினாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் விட்டு கொடுக்கலையே. நம்ம விட்டு கொடுக்காத உலகத்துல ஒரே ஒரு நபர் உண்டுண்டா, அவர் இயேசு மட்டும்தான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலேயும் உங்களுக்கு கோடி கோடி கிடைக்கும். அதே வேளையில உன்னதத்தின் ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் கூட, உங்களோட உன்னதத்தின் ஆசீர்வாதத்தில் எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு? சரி, லிஸ்ட் போட்டு வாங்க. இப்போ பலசர கடைக்கு போகும்போது லிஸ்ட் போட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு டப்பாவே திறந்து பாருங்க. வாழ்க்கையில் ஏதாவது இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவர் நிறையா டப்பா எப்படி இருக்கு? காலியாக தான் இருக்கு. டப்பா நரம்பு ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அதனால் அந்த பவுல் தன்னையே முன் உதாரணமாக வைத்து பேசுகிறான். அநேகரை காட்டுவாங்க, அப்படி அவர் வாழ்ந்தார், இவர் வாழ்ந்தார், எவரும் வாழ்ந்தார், நீ எப்படின்னு கேட்குற. செய்யவும் பின்புதான் உபதேசிக்க. செய்யாம உபதேசித்தோம்னா பிரயோஜனம் இல்லை. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில உயர்த்தப்படுவதற்கும் தொடர்ந்து உயர்ந்திருப்பதற்கும் நீங்கள் நன்றாக இருப்பதற்கும் எதுவும் குறையாம இருக்கணும்னா உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இரண்டாவது அவன் சொல்லுகிறான், 4ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:4. நம்ம அன்பு யாருக்கு முன்னாடி சூப்பரா இருக்கணும்? மனுஷனுக்கு முன்பதாகவே நம்முடைய அன்பு எப்படி இருக்கு? மாயமான அன்பு இருக்கா? ஹலோ வாங்க பிரதர், உள்ளத்துல சண்டால பாவி வந்துட்டான் பாரு. உள் மனசுல ஒண்ணு, வெளியே சொல்லும்போது வாங்க 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 வாங்கப்பா. இங்க நம்ம அன்பு யாரோட இருக்கணும்? அப்ப அவர்கள் அந்த விசுவாசிகளுடைய அன்பு தேவனோட எப்படி இருந்துச்சு? குறைவா இருந்துச்சு. ஹலோ, தேவனுடைய சபையை எல்லாவற்றால் ஏன் நிரப்ப முடியலன்னா அதற்குரிய எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நம்ம கொடுத்தாரு. கொடுக்காமலாம் இல்லை. இந்த பகுதியெல்லாம் வாசித்திருந்தோம்னா நம்ம அன்பு எப்படி இருக்கும்? நிறைவா இருந்தோம். அன்பு எதுக்கு வேணும்? அன்பு இல்லாதவன் தேவனை, நீங்க பைபிள் படி நிறைய வசனம் உங்களுக்கு தெரியலாம், விட்டா வசனமா பொழிஞ்சு தள்ளிடலாம். வசனம் சொல்லி சொல்லி பயங்கரமா இருக்கவங்களெல்லாம் அசைச்சு கூட தள்ளிடலாம். ஆனா யார் அசைக்க முடியாது? தேவன் இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம். வாசிங்க, எனக்கு தெரிஞ்சது. ஆனா உங்களுக்காக வேண்டியதான் வாசிக்க வேண்டியது. வாசிங்க. நீ என்ன பாஷை பேசினாலும் சரி, அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு சொல்றேன், நான் மனுஷ பாஷை பேசினாலும் சரி, ஏ அப்பா நவமான பாஷை பேசினாலும் சரி, அன்பு இல்லை என்றால் ஸ்கூல்ல பெல் அடிப்பாங்க இல்லையா, கிடிங்க ஃபயர் இன்ஜின்ல அடிப்பாங்கல்ல, டாயிங் டாயிங் டாயிங்,
அதுக்கு தான். வேற எதுக்கும் சத்தம் இடுகிற வெண்கலம் போல். இப்போ சத்தம் இடுகிற வெண்கலம் போல உட்காந்து எல்லாரும் டைம் அடிச்சிங்கன்னா என்ன செய்வீங்க? இருக்கிறதெல்லாம் காதை பத்திட்டு ஓடி போயிருக்க. அவ்வளவுதான். அர்த்தம் இல்லை என்றால், அர்த்தமற்ற செயல்பாடுகளா இருக்கும் என்றால், நான் நீங்க நிறைவுள்ளவர்களா இருக்கத்தானே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரு. எத்தனையோ குறைகள் இருந்தது. தேவனோடு இணைக்கப்படாதபடி, தேவனோடு கூட வாழ முடியாதபடி, தேவனுடைய காரியங்களை பெருகக்கூடாதபடி நம்மிடத்துல எவ்வளவு குறைவு இருக்கணுமோ அவ்வளவு இருந்துச்சு. அத்தனை குறைவுகள் இருந்தோ தேவன் அவர் நம் மீது வைத்த அன்பினாலே அந்த குறைவுகளை எல்லாம் பார்க்காம, அந்த குறைவுகளை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய நிறைவுக்கு நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றி அவருடைய நிறைவுகளை கொண்டு வந்து நம்ம அன்பை எடுத்துட்டு, நம்ம அன்பு என்ன அன்பு? மாயமான அன்பு. ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு நேரம் அந்த அன்பை எடுத்துட்டு மாறாத அன்பினாலே நம்மை ஒருவரோடு ஒருவர், ஏன்னா பூமியில ஒருமித்து வாழ்ந்தால்தான். சங்கீதம் 133 இல்லையா? அதை வாசிங்களா? திரும்ப இங்க வரலாம். அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும், இப்ப என்ன இருக்கு? கடனையும், கடன்காரனையும், கந்து வட்டிக்காரனையும், சிட்டுக்காரனையும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? அந்த ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. சிலர்கிட்ட பார்த்தா நிறைய கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க. இதை எடுத்து அங்கே போட்டு அதில் அங்கே போட்டு அப்படியே என்னென்னமா கணக்கெல்லாம் போடுறாங்க. ஹலோ, சகோதரர் ஒருமித்து வாழ்ந்தார். நாமெல்லாம் கிறிஸ்துக்குள்ள யாரும் துரோரர்களா அல்லது சகோதரர்களா? கிறிஸ்துவுக்குள் ஆனந்தமில்லை. ஆகவே நம்ம எல்லாரும் சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் ஒண்ணுதான். அப்ப நம்ம கூடி இருந்தா என்ன வரணும்? ஆசீர்வாதம் வரணும். இப்ப ஆசீர்வாதம் என்ன செய்யுது? போகுது. எப்படி ஒரு நிறைவா தண்ணி உள்ளதுல ஒரு இடையான ஒன்றை போட்ட இருக்க தண்ணி எல்லாம் வெளியே போற மாதிரி போகுது. போகக்கூடாது. வசனம் சொன்னபடி செய்யுமா செய்யாதா? வசனத்தின்படி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாரா இல்லையா? உலகத்துல எது ஒழிஞ்சு போகலாம்? தேவனுடைய வார்த்தை. அப்போ ஒரு நாளும் ஒழியாத தேவ வார்த்தையால என்ன ஆசீர்வதிக்கும் போது? அவர் கற்பாரையை எதாவது மாற்ற முடியும்? நீரூற்றை மாற்ற முடியும்? மலைகளை பெயர்க்க செய்ய முடியும்? யோர்தானை பின்னிட்டு போக செய்ய முடியும்? நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரால் எளிதாக செய்ய முடியும். ஆனால் ஏன் செய்ய முடியலைன்னா அன்பில் குறைவுபட்டு காணப்படுகிறோம். அன்பு இல்லைன்னா யாரு தெரியாது? தேவனை தெரியாது. நீங்க 1000 பேசினாலும் சரி, நான் தைரியமா சொல்லுவேன், உனக்கு தேவனே தெரியாது. தேவனை தெரிஞ்சவனா இருந்தால் அவர்களிடத்துல என்ன இருக்கும்? அன்பு இருந்தால் எப்படி இருக்கும்? அன்பை பற்றி போட்டிருக்குது, சகலத்தையும் தாக்கும், எல்லாத்தையும் போட்டு ஒன்னா கொளுத்திரும். அப்படியே இருக்கு. அதுகிட்ட என்ன இல்லை? சரி, அந்த பொறாமலன்னு சொல்லக்கூடியவங்க கையை வைத்தாதீங்க. ஒருத்தருக்கு முன்னாடி ஐயா அது நல்லா இருக்கு ஐயா, அவன் அப்படி மாறிட்டான் ஐயா, சகிக்க முடியல. அந்த அன்பின் கேரக்டர் வாசித்துருங்க. பொறாமை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தன்னை புகழ்றாங்களா இல்லையா? பெருசா எடுத்து விடுறாங்களா இல்லையாங்க? யாரு தெரியுமா? தன்னை புகழவே புகழாது. அப்படியே சிறுவர் ஜனங்கள் வழங்காம போனது காரணமே ஸ்டிஃப் நெக்கட் பீப்புள்.
இருமாப்பா இராது. அயோக்கியமானதை யோக்கியமானதை செய்யறதை விட்டுறாங்க, ஆனா அயோக்கியமானதை நல்லாவே செய்யறாங்க. தற்பொழிவை நாடாது சிறம நீங்களே பார்த்துருங்களேன். அந்த அன்புக்கு இருக்க கேரக்டரை பாருங்க ஐயா. ஒருத்தர் நம்ப மாட்டேங்கிறாங்களே. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜீவிக்கிறது இன்னைக்கு இல்லவே. எபேசிய சபைக்கு அதைத்தான் அவன் எழுதுகிறான். நம்ம அன்பு உலக மக்களுக்கு முன்பதாக மட்டுமல்ல, உலக உறவுக்குள்ளே நாம் சகோதரராக இருந்தால் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெற முடியும். ஆனால் ஆவிக்குரிய தகப்பனாகிய தேவனோட அன்பு இருந்தால் எல்லாமே நன்மைக்கு எதுவாக மாறும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இப்ப நமக்கு சகலமும் எப்படி இருக்கு? ஹலோ, நன்மைக்கு ஏதுவா மாற முடியாம இருக்கு. பாஸ் ஆகல சட்டம். ஏன்னா நம்ம கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறது ரொம்ப கம்மியாகுது. சர்ச்சைக்கு வருது போல் இவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேண்டியதா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? வசனத்தை அவர் இவ்வளவு கடுமையா பேசுறாரு. அவர் சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்ல, நானே சொல்லிக்கிறேன், வேற வழி இல்லை. நம்ம செய்ய வேண்டியதுல குறைப்பட்டவர்களாகவே காணப்படுகிறோம். ஆகவே இந்த நாள்ல எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு, வாக்குத்தத்த வசனங்களை கொண்டு எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராய், அவர் செய்யக்கூடியவராய் இருந்தாலும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல வரவழைத்து செய்யக்கூடியவராய் இருந்தாலும் கூட, நான் உலக ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு அப்படியே உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கிணறுல நல்ல ஊட்டு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அதை அப்படியே விட்டுட்டா அது என்ன ஆகும் தெரியுமா? வீணா போயிடுமா? இறைக்கிற கிணறு தான் ஊர். கட்டி கிடக்கிற தண்ணி நல்ல தண்ணியா இருந்தாலும் நாரிப்போம். நம்ம கெட்ட தண்ணியா நாரல, ஆனா என்ன செய்யறது இல்லை, இறைப்பதில்லை. தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளியே கொண்டு வருகிறது இல்லை. அதிகமா அதை நாம் என்ன செய்கிறது இல்லை, பயன்படுத்துகிறது இல்லை. அதனால தான் இப்படி இருக்கும். நம்ம மாறணுமா மாற வேணாமாங்க? எல்லா ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? இந்த உலக வாழ்க்கையை முடிக்க முன்னாடி குறைவு இல்லாமல் நிறைவோடு நம்ம கடந்து செல்லணுமா இல்லையா? பார்க்குற எல்லாரும் முன்னாடியும் தலை குனிந்தல்ல, தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அல்லவா? அப்போ ஆவிக்குரிய காரியத்தை வளர செய்யறதுக்கு பிரயாசப்படுங்க. இன்னையிலிருந்து ஆண்டவரிடத்துல அன்பு கம்மியா இருந்தா, இப்போ உதாரணம் ஒருத்தரோட நெருக்கி பழகணும்னு நினைக்கிறோம்னா அன்பு பழகப்படுவோமா இல்லையா? பழகக்கூடாதுன்னா அவங்க அன்பு காட்டினாலும் ஒதுங்கி போயிடுவோமா இல்லையா? இப்போ எப்படி இருக்கும்? முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தா கூட அவங்களோட பழகணும்னா என்னதான் பண்ணணும்? அதனால தான் அந்த காலத்துல சொன்னான், சூப் சால்வேஷன். ரட்சிப்பை குறித்து சொல்லும் முன்னாடி அதை குளிக்கிறதுக்கு சோப்பை கொடுக்குறாங்க. சோப் கொடுத்து நல்லா குளிக்க சொல்லு. குளிச்ச பிறகு என்ன உண்டாகும்? நல்லா பசி வரும். உங்களுக்கு அது அனுபவம் இல்லையோ? நான் குளிக்காமலே சாப்பிட்றேன் பாஸ்டர், பல் தேய்க்காம கூட அவசரத்துக்கு சாப்பிட்றேன், நோ ப்ராப்ளம் ஆகும். குளிச்சிங்கன்னா பசி வரும். சோப், அப்புறம் நல்லா சூப், அதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லணும். ஆனால் சிலர் எடுத்த உடனே சால்வேஷன் சொல்றதுனால தான் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒரு நியதி இருக்கிறது. அந்த நியதியின்படி செய்தால் தான் எதையும் சரியா என்ன செய்ய முடியும், அடைய முடியும். ஆண்டவர் நோவாவின் பேழையை உயர்த்தினார், நமக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா தெரியாதா? அவர் நினைச்சா ஒரே நாள்ல கொண்டு போயிருக்கலாம்ல. வேலையை மலை கொண்டு போக முடியுமா? முடியாதாங்க. ஏன் கொண்டு போல? யாரா சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா பரிசு தரேன்.
என்ன எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? அப்படி செத்தே போயிடுவான். they will die. நான் அதை எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால், இந்த மலை ஏறுறாங்கல்ல, அவர்கள் செய்கிற அந்த சகாசத்தை பற்றி போடும்போது அவன் சொல்கிறான், நாங்கள் இப்போ ஒரு 100 அடி மேலே ஏறுவோம், கொஞ்ச நேரம் அங்கே இருக்கும், மறுபடியும் கீழே 100 அடி இறங்கிடுவோம், அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த 100 அடிக்கு ஏறுவோம். லங்ஸ் அடாப்ட் ஆகாது. கர்த்தர் எதை செய்தாலும் கரெக்டாக செய்வார். ஒரு செகண்டில் மேலே தூக்கிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம அதுக்கு என்ன ஆகணும்? நம்ம அடாப்ட் ஆகணும்னு என்ன பிரயோஜனம்? நம்ம உயிரோடு இருந்தால் தானே, நம்ம இருந்தால் தானே, நம்மளால எல்லாம் செய்ய முடிஞ்சா தானே. அதனால தான் தேவன் நம்மை பழக்குவிக்கிறார், நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிறார். சரியாக அவர் என்ன செய்கிறார்? கொண்டு செல்கிறாருங்க. டக்குனு தூக்கி எங்க வைக்க மாட்டாரு. பழமொழியே தெரியும், அற்பனுக்கு வாழ்வு வந்தா என்ன பிடிப்பானா? இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்ல. அற்பனுக்கு வாழ்வு வந்து அவனை என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. அதனால தான் தேவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனை உயர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா அவனை உயர்த்திட்டே வரேன், கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிச்சு. எதுக்கு? கொடுத்த எதையும் நீ என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. அவர் எதுக்காக வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த தேவன். அப்போ இழந்து போனதெல்லாம் நமக்கு தரும்போது நம்ம பாதுகாத்துக் கொள்வது நம்ம மேலே விழுந்த கடமையா இல்லையாங்க? அதனால தான் சொல்கிறேன், நம்மை பாதுகாத்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம யாரோட அன்போடு இருக்கணும்? தேவனுடைய அன்போடு என்று சொல்லி ஆரம்பித்து அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த 4ஆம் வசனத்தின் இறுதி பகுதிக்கு வருவோம். எதுக்கு? குற்றமில்லாமல் இருக்கணும் விரும்புகிறார். குற்றம் இருந்தால் குற்றம் பெருகுமா பெருகாதா? குற்றங்கள் எப்படி பெருகுதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் எடுத்தோடனே எல்லாரும் குற்றவாளியாக பிறகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குற்றம் பெருகி 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 அப்புறம் எது மாதிரி ஓடும்? நதி மாதிரி ஓடும். எதுக்காக நம்ம தெரிந்து கொண்டாரா? அப்போ நம்ம குற்றம் இல்லாமல் இருக்க பிரயாசப்படணுமா இல்லையா? அநேகர் நமக்கு எதிரான குற்றங்களை செய்யலாம். பைபிளில் குற்றங்கள் செய்தால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் அதை மன்னிச்சிருன்று. நம்மளால சில வேலை ஒரு தடவை மன்னிச்சிட்டேன் பாஸ்டர், 2 தடவை மன்னிச்சு பார்த்துட்டேன், 3 தடவை செஞ்சுட்டேன், இப்போ வர வர என்ன செய்யுது? ரொம்ப அதிகமாகவே செய்கிறான். ஏன்னா குட்ட குறிஞ்சா என்ன செய்வான்? ஆனால் திரும்ப நக்குன்னு ஒன்று போட்டான்னா என்ன ஆயிரும்? நம்ம இப்படி, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி, இதுவரைக்கும் நான் இந்த அளவுக்கு நான் சபைக்கு நான் சொல்லலை, பல காரியங்களை பல விதத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த எபேசிய நிருபத்தை படித்து பார்க்கும்போது நான் கண்ட ஒரு காரியம், அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? நீங்கள் மனுஷர் முன்னாடி குற்றமற்றவர்களாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் தேவனுக்கு முன்னாடி குற்றம் எப்போ வரும்? தெரிஞ்ச கையை வைத்துங்க. அவர் சொல்றதை கேட்டு அதன்படி நடக்காதுன்னா, கர்த்தர் கொடுத்த நாளை, கர்த்தர் கொடுத்த நேரத்தை, கர்த்தர் கொடுத்த நல்ல காரியங்களை நம்ம சரியா பயன்படுத்தாம போனா யாருக்கு முன்னாடி குற்றம் உள்ளவெல்லாம் மாறுவோம். எவ்வளவு வசனங்கள் தந்திருக்கிறார், எவ்வளவு ஆலோசனைகள் தந்திருக்கிறார். நாம் குற்றவாளிகளாய் மாறிவிடக்கூடாது என்பதற்காகவே அவரே நம்முடைய பலவீனத்திலே முழு பலன் தந்து நாம் விழுந்து விடாதபடி, வேதம் சொல்லுகிறது, வழி விலகும் போது வழி இதுவே என்கிற சத்தம் கேட்க சிரிச்சித்திருக்கிறாரா? எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு வந்தாலும் கூட
குற்றங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது. நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கையிடும் போது குற்றங்களை என்ன செய்கிறார். அப்ப குற்றங்களை மன்னித்தும் கூட தேவனிடத்துல எப்படி ஆட்களாக நிற்க முடியல, குற்றமற்றவர்களாக நிற்க முடியல. குற்றமற்றவர்களாக இருந்தாதான் நீங்க தேவனோட பேச முடியும், தேவனிடத்துல கேட்க முடியும், தேவனிடத்துல போராட முடியும். குற்ற உணர்வு இருந்தால் செய்யவே முடியாது. சாத்தான் எப்பவுமே தேவ சமூகத்தில் வரும்போது தான் நம்ம குற்றவாளியாக காட்டுவோம். எதையும் கேட்டு வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொன்னார் செய்யலை, இப்படி இப்படி இல்லைமா. ஆனால் உலகத்துக்குள்ளே போயிருங்க, ஒன்ன மாதிரி பரிசுத்தமாக எவனுமே பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் மூடி மறைச்சிடுவான். ஆனால் உலகத்துக்கு போகும்போது நம்ம எப்படி மாற்றிடுறான், குற்றவாளியாக மாற்றி குற்றங்கிறத தெரியாதபடி செய்துவோம். அதுக்கு தான் பைபிள் நமக்கு ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட காரியங்களை நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், குற்றமற்றவர்களாக. அடுத்த வார்த்தையை பாருங்களேன், கர்த்தர் உன்னை எப்படி தெரிந்து கொண்டாரோ. நம்ம ஒவ்வொரு குடும்பத்தின் சூழ்நிலையும் வெவ்வேறு விதமான சூழ்நிலை, ஒரே சூழ்நிலை கிடையாது. எனக்கு வேறதான், இங்க இருக்க எல்லாருக்குமே. அப்ப தெரிந்து கொள்ளும் போது தெரிந்து கொண்ட சில நோக்கத்தை நம்மளோட பேசியிருக்காரா இல்லையா, அதை நிறைவேற்றிருக்கோமா. இங்கெல்லாம் நமக்கு கிடைக்கும். தெரிந்து கொண்ட படியே அதுக்கேத்த மாதிரி இருந்தால் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவருடைய மகிமைக்கும் புகழ்ச்சிக்காக ஒன்ன உயர்த்துவார். நீ கீழாகாமல் வாலாகாமல் ஏற்ற காலத்தில் அவர் உன்னை ஏற்ற இடத்துல வைப்பார். யாருமே கீழே எடுத்துட்டு வர மாட்டாங்க. அப்போ தெரிந்து கொண்ட நோக்கத்துக்காய் நாம் வாழும் பொழுதுதான் நான் வாசித்த வசனத்தின்படி அவருடைய தயவுள்ள சித்தத்தை அடுத்து கிருபையின் புகழ்ச்சியாக மாட்டிட்டு 6வது வசனம், ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆனாலும் நான் மேலேருந்து சொல்லி வந்த காரியத்தின்படி உன்னத ஆசீர்வாதம் அன்புல குறைவு இல்லாமல் இருந்து அடுத்து கிறிஸ்துவுக்கு முன்னாடி தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படி வாழ்ந்து அவருடைய புகழ்ச்சிக்கு நின்னா நம்ம எப்படி மாற்றுறாரு, சுவிகார புத்திரராய் மாற்றுகிறார். நம்மளாம் எந்த அடிப்படையில் தான் வர முடியும்னா சுவிகாரம் என்ற அடிப்படையில் தான் வர முடியும், வேற அடிப்படையில் என்ன செய்ய முடியாது. அதனால தான் இந்த நிலைமையில நம்ம இல்லாதனால தான் அதிகமான கஷ்டங்கள். விசுவாசிகள் என்ன தான் பண்ணாகணும், ரட்சிக்கப்பட்ட சந்தேகமாயிடுச்சுல, இன்னும் சரியான மீட்புகளை வரலை. அப்போ அந்த சரியான மீட்புக்குள் வர நான் பிரயாசப்படுவோம் என்றால் சகையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தரவனை ஆசீர்வதிக்கலை, அறிக்கையிட்ட போதே. அப்போ இந்த கால வேளையில் ஆண்டவரே நான் இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தேன், இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், உடைய வார்த்தையின்படி செய்ய நான் ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொன்னால் அன்றைக்கு சகையின் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல இந்த நாளில் உங்களுடைய வீட்டுக்கும் ரட்சிப்பு கதவுகளை ஆசீர்வதிப்பாராங்க.